إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله أيضا واعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر لعنتم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் இந்த ஜித்தா மாநகரில் துறைமுக அழைப்பகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கியுள்ள தலைப்பு முன்மாதிரி முஸ்லிம்கள் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, முன்மாதிரி முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் சத்திய சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வாழ்ந்து முறையான பாதுகாப்பான ஒரு வளையத்திற்குள் அமைந்து நபித்தோழர்கள் பாடம் பெற்று ஒரு முழுமையான ஒரு முஸ்லிமாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் முன்மாதிரிகளாக வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய சில நிகழ்வுகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லி இந்த கருத்தின் அடிப்படையில் நானும் நீங்களும் நம்முடைய சமூக மக்களும் நமக்கிடையே இருக்கின்ற ஈமானின் பலவீனத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டுப்படுதலின் முக்கியத்துவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முன்மாதிரி முஸ்லிம்கள் என்ற தலையங்கம் தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய மதிப்பீடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் புகழ்ந்து சொல்கிறார். ஒரு இடத்தில் அவர்களை ஹிஸ்புல்லா என்கிறான், அல்லாஹுவின் படையினர்கள் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அர் ராஷிதூன், இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்தில் இவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர்களும் என்னை கொண்டு திருப்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சஹாபாக்களுடைய மதிப்பீடுகளை பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய போதனைகளில் அதிகமாக நபித்தோழர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வாறு அமைந்திருந்தது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் முன்மாதிரிகளாக அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். உலகமெங்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்கு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஓங்க செய்வதற்கு இந்த சத்திய சஹாபாக்கள் தங்களுடைய உடல்களாலும் உழைப்புகளாலும் தங்களுடைய உயிர்களாலும் இப்படியே பலவிதமான தியாகங்களை செய்துதான்
இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினுடைய உதவியால் பரவி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், மூமின்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்திலே நிச்சயமாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், அவர்கள் உங்களுக்கு அநேக விஷயங்களில் கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். வலாக்கின் அல்லாஹ், என்றாலும் அல்லாஹ், ஹப்பப இலைக்குமுல் ஈமான, உங்களுக்கு அல்லாஹ் ஈமானை நேசமாக்கி வைத்திருக்கிறார். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் அந்த ஈமானை அலங்கரித்திருக்கிறார். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர, இந்த நிராகரிப்பை, இறைமறுப்பை அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்பாக ஆக்கியிருக்கிறான். வல் ஃபுசூக, இன்னும் பாவமான காரியங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்பாக ஆக்கியிருக்கிறான். வல் இஸ்யான், இறைவனுக்கு மாறுதல் செய்யக்கூடியவைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளங்களில் வெறுப்பாக ஆக்கியிருக்கிறான் என்று சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, உலாயிக ஹுமுர் ராஷிதூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த இடத்தில் என்ன சொல்கிறான் என்றால், ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் குறித்து, மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்திலே முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அநேக விஷயங்களில், நிறைய விஷயங்களில் கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். அவர்களுடைய அந்த கட்டுப்பாடுதலை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். என்றாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை விசுவாசமாக, நேசிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறார். பாவமான காரியம், இறை மறுப்பு, இதை அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் வெறுப்புணர்வை அல்லாஹ் இயற்கையிலே ஏற்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் உங்களுக்கு அந்த வழங்கிய அந்த ஈமானை அலங்கரித்திருக்கிறான், அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டியிருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்திய சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லி, அவர்களுடைய நிகழ்வுகளை மையமாக வைத்து அல்லாஹ் இவ்வாறு புகழ்ந்து சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களிடத்தில் இருக்கின்ற, காணப்படுகின்ற முன்மாதிரிகள் நிறைந்து இருக்கிறது. ஒவ்வொருவரும் சஹாபாக்களுடைய வரலாற்றை படித்து சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான், அவர்களிடத்தில் இருந்த அந்த இறையச்சம், அத்தக்வா, இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர்களோடு நாம் நெருங்க முடியுமா என்றால் முடியவே செய்யாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட தியாகம் செய்து அவ்வளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அஞ்சி வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு இளைஞர். அந்த சஹாபியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு அருமையான ஒரு முன்மாதிரி அந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே காணப்பட்டன. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியிலே ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கும் போது நலம் விசாரிக்கிறார்கள். கைஃப அன்த யா ஹன்ஸலா, ஹன்ஸலாவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் நலம் விசாரிக்கக்கூடிய பழக்கம் சஹாபாக்களிடத்தில் இருந்தன. உடனே ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா முனாஃபிக்காகி விட்டான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? ஹன்ஸலா முனாஃபிக்காகி விட்டான், நான் முனாஃபிக்காகி விட்டேன், நான் நயவஞ்சகனாக ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் மா தகூல், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள்.
அப்போது ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தோழரே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அமரும் போது அவர்கள் நமக்கு நரகத்தை பற்றியுள்ள எச்சரிக்கையும் சுவர்க்கத்தினுடைய இன்பத்தையும் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் போதெல்லாம் நேரடியாக கண்கூடாக பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் நம்முடைய வீடுகளுக்கு அல்லாஹ்வின் தூதரை விட்டு வெளியே செல்லும் போது, நம்முடைய வீடுகளுக்கு செல்லும் போது, நம்முடைய மனைவிமார்களோடு சந்தித்து பேசும் போது, நம்முடைய குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடும் போது அந்த சிந்தனை இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உபதேசமாக சொன்னார்களோ அந்த உபதேசத்தை மறந்த நிலையிலே இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கும் போது ஒரு நிலை, அவர்களை பிரிந்து இருக்கும் பொழுது இன்னொரு நிலை என்றால் நான் முனாஃபிக்காகி விட்டேனா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இத கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஹந்தலா அவர்களே, வல்லாஹி வல்லாஹி கது ஃபஅல்து மிஸ்லக, உன்னுடைய நிலை போன்றுதான் நானும் அடைந்திருக்கிறேன். வாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் விளக்கம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து இந்த செய்தியை சொல்கிறார்கள். உடனே சொல்கிறார், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் அந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்தில் இருக்கும் போது நீங்கள் மறுமையை பற்றி, சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள், ஆசிக்க வைக்கிறீர்கள். ஆனால் உங்களை விட்டு பிரியும் பொழுது அந்த நிலை நாங்கள் அடையவில்லை. நாங்கள் எங்களுடைய மனைவிகளோடு, எங்களுடைய பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அதையெல்லாம் நாங்கள் மறந்து விடுகிறோமே என்று சொன்னவுடன் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ஹந்தலா, என்னோடு இருக்கும் பொழுது எந்த நிலையை நீங்கள் அதே நிலையை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று இருந்தால், அந்த அல்லாஹ்வினுடைய சிந்தனை உங்களுடைய சதா நேரமும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், லஸாஹஃப்துகுமுல் மலாயிகா ஃபித் துர்கி, உங்களை பார்த்து வழிகளிலே சந்திக்கும் பொழுது வானவர்கள் கை குலுக்கி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை. ஆனால் யா ஹந்தலா, சாஅத்தன் சாஅத்தன், வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்று 3 தடவை திருப்பி திருப்பி சொன்னார்கள். உலக வாழ்க்கையும் இருக்கும், மறுமை வாழ்க்கையும் இருக்கும், 2 சிந்தனையும் கலந்துதான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்தால், தொடர்ந்து இருப்பீர்களேயானால் உங்களுக்கு வானவர்கள் கை குலுக்கி இருப்பார்கள், உங்களுடைய படுக்கையின் விரிப்பிற்குள் வருவார்கள், நீங்கள் தெருவிலே நடமாடக்கூடிய அந்த தெருக்களில் அவர்கள் வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவலையை, அவர்களுடைய அந்த இறையச்சத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு ஆறுதல் சொல்கிறார்கள் என்றால், அந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய இறையச்சம், அவர்களுடைய பயபக்தி. அல்லாஹ் குர்ஆனிலே முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்திலே அடித்தட்டிலே இருப்பார்கள். முனாஃபிகீன்கள் லா இலாஹ ஹாவுலா வலா இலாஹ ஹாவுலா, அவர்கள் இப்படியும் இருக்க மாட்டார்கள், அப்படியும் இருக்க மாட்டார்கள், 2 நிலையை கையாளுவார்கள். மூமின்களை பார்த்து சந்திக்கும் பொழுது அவர்களை பார்த்து உங்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வார்கள், இறை மறுப்பாளர்களை பார்த்து உங்களோடு தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இப்படி இரட்டை நிலையை போடுவர்கள் தான் முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட முனாஃபிகீன்களுக்கு நரகத்திலே அடித்தட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களுடைய பட்டியலை சொன்னார்கள். பேசினால் பொய் பேசுவான், அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான்,
என்றெல்லாம் சொன்னார்கள். அதே போன்று அசர் தொழுகையும் இஷா தொழுகையும் கனமாக யாருக்கு இருக்கும் என்றால் முனாஃபிகீன்களுக்கு இருக்கும் என்று சொன்னார்களே. இவற்றையெல்லாம் மையமாக வைத்து அந்த சத்திய சஹாபாக்கள் என்னிடத்திலே முனாஃபிக் அந்த நிஃபாக் என்ற நயவஞ்சக தன்மை என்னிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலேயே அவர் தவறு செய்யவில்லை, உண்மையிலேயே அவர்கள் இறையச்சத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கவில்லை, ஆனாலும் அவர்களுடைய உள்ளம் பயந்து இருக்கிறது என்றால் இதன் மூலமாக நாம் முன்மாதிரி, அருமையான முன்மாதிரி ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலக மக்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்து பார்த்தால் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானின் தராசு தட்டுதான் கனமாக இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர், சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹன்ஸலாவே, இதே நிலையைத்தான் நானும் சிந்திக்கிறேன், வாருங்கள் விளக்கம் கேட்போம் என்று பணிவோடு தங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட நிகழ்வை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட முன்மாதிரி முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறையச்சத்தின் உச்சக்கட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா? அவர்களுடைய மரணம் எப்படி அமைந்தது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், திருமணம் முடித்த ஒரு புதிய தம்பதி திருமணம் முடித்து இரவிலே மனைவியோடு சந்தோஷமாக இருக்கும் போது போருக்கு அழைப்பு வருகிறது. ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஜிஹாத், அல்லாஹ்வினுடைய அறப்போருக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது. இந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞராக வாழ்ந்தவர்கள், புதிய தம்பதியாக புது மாப்பிள்ளையாக இருந்த அவர்கள் தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருந்து குளிக்க கூட இல்லாமல் அதே நிலையிலேயே அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வதற்காக எழுந்து ஆயுதங்களை ஏந்தி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து வந்தார்களே. எவ்வளவு பெரிய ஒரு தியாகம், எவ்வளவு பெரிய அவருடைய ஈமானின் உச்சக்கட்டம், அவர்களுடைய இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் முன்மாதிரி முஸ்லிம். கடைசியிலே அந்த போரிலே கொல்லப்படுகிறார் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மனைவியான அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார்கள். எங்கே என்னுடைய கணவர்? புதிய தம்பதி அல்லவா? ஒரு மனிதன் திருமணத்திற்கு முன்பு எவ்வளவு கற்பனை செய்திருப்பான், நம்முடைய குடும்ப வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கற்பனை செய்திருப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையில இருக்கின்ற அந்த சுபாவங்கள் எவ்வளவு இருக்கும், ஒரு இளைஞனுக்கு எப்படி இருக்கும். ஆனால் அந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியோடு வாழக்கூடிய அந்த சமயத்திலே, சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த கட்டத்திலே அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு அழைப்பு கொடுத்து வந்து அதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற முன்மாதிரி இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் வாழும் போது நாம் இறைச்சத்தோடு வாழ்கிறோமா என்று அவர்கள் உரசி பார்த்தார்கள் சஹாபாக்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பாருங்கள். அந்த சஹாபாக்களோ பள்ளிவாசல்களோடு தொடர்புள்ளவர்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முனாஃபிகீன்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பட்டியல் போட்டார்களோ அந்த பட்டியலில் இடம்பெறாதவர் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்கள். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த முனாஃபிகீனுடைய பட்டியலில் நாம் இடம்பெற்று இருக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோமா? அஸர் தொழுகையும் இஷா தொழுகையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்னொரு அறிவிப்பிலே இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் என்று சொன்னார்களே, உண்மையிலேயே வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅத்தௌஹுமா ஹபுவா, இந்த இரண்டு தொழுகையினுடைய உண்மையான யதார்த்த நன்மைகளை இவர்கள் அறிந்திருந்தால்
அவர்கள் குழந்தை தவழுமா இல்லையா, அந்த தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், அந்த தோழர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், அவர்களிடத்தில் ஏற்பட்ட இஸ்லாமிய தாக்கங்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது உமர் ஃபில் ஜன்னah, உமர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், நிச்சயமாக அல்லாஹ் உமருடைய நாவிலே பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமரே, நீ ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையிலே வருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் வசனம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டு ஓதி காண்பிக்கப்பட்டால் உடனே சட்டென்று அடங்கி விடுவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தவறுதலாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினாலும் குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் எடுத்து சொல்லி கூறப்பட்டால் சட்டென்று அடங்கி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை என்கிறார்கள் ஒரு குரூப், இன்னொரு கூட்டம் மரணித்தார்கள் என்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கவில்லை என்ற கருத்தில் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டி, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவருக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் இறந்திருக்கிறார்கள், நபியே மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டும் பொழுது வாளை ஏந்திய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எவராவது பெருமானார் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய தலையை சீவிடுவேன் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டும் பொழுது அப்படியே வாளை கீழே போட்டு அவர்கள் தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்து குர்ஆன் வசனத்திற்கு கட்டுப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னொரு பெயர் வக்காஃபுன் இந்தல் குர்ஆன், குர்ஆனுடைய ஓதக்கூடிய வசனத்திற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பவர் என்ற பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ரகசிய செய்திகளை, முனாஃபிக்கீன்களுடைய பட்டியல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து வைப்பார்கள். யார்கிட்ட? ஹுதைஃபா பின் அல் யமான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு ஹுதைஃபா அவங்கள்ட்ட வர்றாங்க. தோழரே, உங்களிடத்துல முனாஃபிக்கீன்களுடைய பட்டியல் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அந்த பட்டியலை எனக்கு கொஞ்சம் தாருங்களேன், நான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், லா யா உமர், உமரே தரமாட்டேன், இது அமானிதமாக நான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று என்ன செய்யறாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ உடனே உமர் ரலியல்லாஹு அந்த பட்டியலில் உள்ள பெயர்களை நான் பார்த்து அது யார் என்று தெரிந்து கொண்டு மக்களிடத்துல சொல்வதற்காக வேண்டி நான் கேட்கல, அந்த பட்டியல்ல என்னுடைய பெயர் இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த முனாஃபிகீன் என்ற பட்டியலில் உமராகிய என்னுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக நான் கேட்கிறேன் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறையச்சத்தை கொஞ்சம் உரசி பாருங்க, அவர்களுடைய ஈமானை கொஞ்சம் நிறுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட அருமையான ஒரு முன்மாதிரி, சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லப்பட்டாலும் கூட, இவ்வளவு புகழும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தினால் ஏற்பட்ட அந்த தாக்கம், அந்த இறையச்ச உணர்வு, அல்லாஹ்வினுடைய பயம், என்னுடைய பெயர் அந்த நயவஞ்சகர்கள் என்ற பட்டியலில் இருக்கிறதா என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கேட்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் உரசி பார்க்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்று நாம் பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? அது கூடாது, இது கூடாது, அது இல்லை, இது இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் எது உள்ளதோ,
எது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்களோ அமல்களை, அதிலே நாம் கொஞ்சம் கூட அந்த அமல்கள் விஷயத்திலே ஈடுபடாமல் உதறி தள்ளி கொண்டிருக்கிறோம். நாளை மறுமை நாளுக்காக வேண்டி எவ்வளவு அமல்களை நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். தௌஹீத்வாதி என்று சொல்லிவிட்டால் நமக்கு தலைக்கணமா? அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான், நம்ம தான் ஷிர்க் செய்யலையே, நம்ம தான் தர்காவுக்கு போலையே, நம்ம தான் மௌலிது ராத்தீபு போன்ற பஜனை பாடல்ல பாடலையே, நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற துணிச்சலோடு இருப்பதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அமல்கள் விஷயத்திலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தான் அங்கும் இங்குமாக நம்முடைய பாதையை நின்று கொண்டு வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நயவஞ்சக தன்மை நம்மிடத்தில் இருந்தால் அதை எடுத்துவிட்டு உண்மையான மூமினாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்று நினைவு கூறப்பட்டால் அந்த மூமின்கள் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரித்துவிடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் தங்களுடைய இறைவனை சார்ந்தே முழுக்க முழுக்க பாதுகாப்பு தேடுவார்கள் என்று சொல்லிவிட்டு உலாயிக ஹுமுல் மூமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட மூமின்களாக நாம் மாற வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அணு அணுவாக அவர்களுடைய தியாகங்களை, அவர்களுடைய இறையச்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் யோசனை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஈமானிய உணர்வுக்கு நம்முடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதற்கு நாம் வலுவாக அல்லாஹ்வினுடைய பாதையிலே அமல்களை அதிகம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனம் என்னவென்றால், அமல்கள் விஷயத்தில் அது சின்ன விஷயம் தானே, இது சுன்னத்தானே, அப்படி என்று உதறிக்கொண்டிருக்கிறோம். சின்ன விஷயம் என்று சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், ஆயிஷாவே, சின்ன விஷயங்கள் என்று அற்பமாக கருதுவதை உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நாளைக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு கண்ணு முன்னாடி அல்லாஹ் போட்டு காட்டுவான். மாலா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சின்ன விஷயம், பெரிய விஷயம் என்று ஒன்று விடாமல் அல்லாஹ் அப்படியே பட்டென்று நமக்கு காட்டுவானே. அப்படி காட்டும் போது நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நேசிக்க கூடியது என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருப்பினும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இருந்தால் அதை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை நாம் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு தோழர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தோழர் ஒரு முறை பள்ளிவாசல்ல காணல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சாபித் பின் கைஸ காணமே அப்படின்னு கேட்கிறான். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர் என்னுடைய வீட்டுக்கு அருகிலே தான் இருக்கிறார், அவரை நான் பார்த்து கூட்டு வர்றேன் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன என்று பாருங்கள், கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். போனால் அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு தேங்கி 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 அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழுது தொடர்ச்சியான அழுவை. உடனே சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, தோழரே, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டவுடன், நான் பெரிய தீமையை செய்து விட்டேன், நான் மிகப்பெரிய தீமையை செய்து விட்டேன். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறானே, சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தில் 49வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, இந்த நபியினுடைய சப்தத்திற்கு மேல் நீங்கள் உங்களுடைய சப்தங்களை உயர்த்த வேண்டாம் மூமின்களே என்று அல்லாஹ் சொல்கிறானே. என்னுடைய குரல் வளமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் சப்தத்தை உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறேன். அதோட அல்லாஹ் என்ன செய்யறான், தொடர்ச்சியா சொல்றான், ஃபகத் ஹபித அமலு. இப்படி அல்லாஹ்வின் தூதருடைய சப்தத்திற்கு மேலாக சப்தமிட்டால் அவர்கள் செய்த அமல் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நான் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டதோ
நான் செய்து குவித்து வைத்த நன்மைகள் அழிந்து விட்டதோ, பெருமானாருடைய சபைக்கு முன்னால் அவர்களை விட குரலை உயர்த்தி நான் பேசியிருக்கிறேன், அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைத்து விட்டானே என்று தேம்பி தேம்பி அழுதார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த செய்தி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இதுதான் நடந்த சம்பவம். இப்படி சொல்கிறார். சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போங்க, இத்ஹப் ஃபகுல் வஹுவ மின் அஹ்லில் ஜன்னah லைஸ மின் அஹ்லின் நார், அவருக்கு எடுத்து சொல்லுங்கள், செல்லுங்கள், அவர் நரகவாதி அல்ல, அவர் சொர்க்கவாதி என்று சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! குர்ஆன் வசனத்திற்கு கட்டுப்பட்டு அதற்காக தேம்பி தேம்பி அழுது கொண்டு நான் நரகவாசி ஆகி விடுவேனோ, என்னுடைய அமல் அழிந்து விடுமோ என்று பயந்த அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கக்கூடிய சான்று என்ன தெரியுமா? அவர் நரகவாசி அல்ல, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். என்றால் இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த அந்த இறையச்சம், அவர்களிடத்தில் இருந்த அல்லாஹ்வினுடைய பயம் எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி! அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தவறுகளை ரொம்ப துணிச்சலாக சர்வ சாதாரணமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்கிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடை விதித்தார்களோ அதனை நாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். எந்தவித பயமின்றி துணிச்சலாக செய்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி குர்ஆன் வசனத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கம் ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது தவறு செய்து ஒரு தாக்கம் ஏற்பட்டு திருந்தி முழுமையான மார்க்கத்தை கடைபிடித்திருக்கிறோமா? என்றாவது உட்கார்ந்து நம்முடைய வருத்தங்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது புலம்பி துஆ கேட்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே. இதனால தான் அந்த சஹாபாக்களை அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்கள் என்கிறான். இதனால தான் அல்லாஹ்வினுடைய படையினர்கள் என்று சஹாபாக்களை சொல்கிறான். இதனால தான் அந்த சஹாபாக்களை நான் பொருந்தி கொண்டேன் என்று மிகப்பெரிய அருமையான சான்றிதழ் யாரும் பெற்றிட முடியாத, யாருக்கும் கொடுத்திட முடியாத அருமையான சான்றிதழ். அல்லாஹ்வுடைய திருப்தி என்றால் சாதாரண திருப்தியா? மனிதர்களுடைய திருப்தியோடு சம்பந்தம் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நம்முடைய மனைவியோடு, நம்முடைய குடும்பத்தாரோடு, தாயுடைய தந்தையினுடைய திருப்தியோடு படைத்த ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட உயர்தரமான அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் தான் உண்மையான முன்மாதிரி முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே இல்லையா, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு கூட்டம் மறுமை நாள் வரைக்கும் சத்தியத்திலே இருப்பார்கள். இந்த ஹதீஸ் பொதுவான ஹதீஸாக இருந்தாலும் எல்லா காலத்தையும் குறித்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காலம் சஹாபாக்களுடைய காலம். முதலாக குறிக்கக்கூடிய அந்த கூட்டம் அந்த சத்திய சஹாபாக்கள் சமுதாயம். அந்த சமுதாயம் தான் மிக சிறந்த முன்மாதிரி சமுதாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு முறையான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கொடுத்து வளர்த்தெடுத்தார்கள், பக்குவப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய பயத்தை ஊட்டி, அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை ஊட்டி, அல்லாஹ்வினுடைய வஹி செய்தியின் பிரகாரம் அந்த சஹாபாக்களை வளர்த்தெடுத்தார்கள் நேரடி கண்காணிப்பில். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை இன்று சர்வ சாதாரணமாக குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடியவர்கள் துணிச்சலாக இந்த சஹாபாக்களை ஏராளமாக அவர்களுடைய வாழ்க்கையில ஒன்று சில தவறுகள் நடந்திருக்குமா இல்லையா, அதையே ஒரு மணி நேரத்துக்கு பட்டியல் போட்டு பயான் பண்ணக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக சமூகமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த நபி தோழர்களை எந்த அளவிற்கு மதிப்பீடு செய்து வைத்திருக்கிறானோ, எந்த நிலையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வைத்திருக்கிறார்களோ அந்த நிலையிலேயே நாமும் வைக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம், அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம்.
பத்ர் போரிலே கலந்து கொண்டவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், யமலு பாஷித்தும், நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்க, நாடிய பிரகாரம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கி விட்டான். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் தான் செய்த தவறுதலை உடனே அதை மீண்டெடுத்து அதற்கு பரிகாரம் தேடி ஓடி வந்தவர்கள் சஹாபாக்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்களை இறையச்சத்தோடு தன்னுடைய குடும்பத்தை துறந்து, தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் துறந்து, தன்னுடைய இரத்தங்களை இழந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தார்களே, அந்த சஹாபாக்களை நாம் நம்முடைய நாவிலே, ஒரு பாவியினுடைய என்னுடைய நாவிலே அந்த சஹாபாக்களை கொச்சைப்படுத்துகிறேன் என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில சும்மா விட்டுருவானா? அந்த சஹாபாக்கள் எனக்கு எதிராக வழக்காட மாட்டார்களா? அந்த சஹாபாக்களை எனக்கு எப்படி சொல்ல மனசு வந்தது, ரவுடிகள் என்று? அந்த சஹாபாக்களை எடுப்பார் கைப்பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு எப்படி மனசு வந்தது? அந்த சஹாபாக்களை கொலைக்காரர்கள், கொலை செய்பவர்கள் என்று சொல்வதற்கு எப்படி மனசு வந்தது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று சர்வ சாதாரணமாக நடைமுறையிலே மக்கள் பேசிக் கொள்ளக்கூடிய அவல நிலைகளை நாம் பார்க்கிறோம். அண்ணன் எப்போது போவான், திண்ணை எப்போது காலியாகும் என்று எதிர்பார்த்தவர்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறார்களே, இவர்களை எல்லாம் சும்மா விட்டுருவானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள். நீங்கள் உங்களுடைய 2 கைகளாலோ அல்லது ஒரு கைகளாலோ அவர்கள் தர்மம் கொடுத்தாலும், நீங்கள் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை கொண்டு தர்மத்தை கொடுத்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு கையளவு அதற்கு சமமாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை எப்படி குறை சொல்வதற்கு என்னுடைய நாவு அனுமதிக்கிறது? நன்றாக சிந்திக்க வேண்டும். யாரை நாம் விமர்சனம் செய்கிறோம்? இப்படிப்பட்ட தியாகத்திற்கு சொந்தக்காரர்களா? அவர்களையா நாம் விமர்சிக்கிறோம்? இவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அவர்களோடு நாம் நெருங்க முடியுமா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்பார்களே, அந்த மடு என்ற நிலையை கூட நாம் அடைய முடியாத சகோதரர்களே. கல்யாணம் முடிந்து புது மாப்பிள்ளையாக இருந்து முதல் இரவிலே வாழ்ந்து குளிக்காமலும் கூட அல்லாஹ்வினுடைய அறப்போருக்காக வேண்டி தயார் செய்து கொல்லப்பட்டு வானவர்களால் குளிக்கப்பட்டார். அந்த சஹாபாக்கள் குளிக்கப்பட்டார்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களை நாம் எப்படி சர்வ சாதாரணமாக துச்சமாக இன்னைக்கு எப்படி பேச்சு நடக்குதுன்னா, உமர் எப்படி தெரியுமாங்க, அபூபக்கர் எப்படி தெரியுமாங்க? ஆனா உமர் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, உமர் அவருக்கு மார்க்கறிவே இல்லை. அபூபக்கர் என்ன தெரியுமா, அவர் இந்த விஷயத்துல தப்புட்டார் என்று மாமா மச்சான போல, தன்னுடைய தம்பியை போல சர்வசாதாரண உமரு அபூபக்கர் என்றெல்லாம் சமூக மக்களிடத்திலே கொண்டு போய் சர்வசாதாரணமாக தான் ஒரு தவறு செய்தால் சஹாபாக்களை உதாரணம் காட்டி அவர்களே தவறு செய்யலையா என்றெல்லாம் இன்றைக்கு சமூகத்திற்கு முன்னால் எடுத்து சொல்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானின் பலகீனம் தான் இதனுடைய வெளிப்பாடு. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் ஈமான், ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ஈமான் கொண்டிருக்கான்னு சொன்னா அதனுடைய அடையாளம் என்னவென்றால் ஹுப்புல் அன்சார், அன்சாரி தோழர்களை நேசிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஆயத்துன் நிஃபாக், நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? முனாஃபிகினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? புகுதுல் அன்சார், அன்சாரி தோழர்களை வெறுப்பது. ஃபமன் அஹப்பஹும், யார் அந்த தோழர்களை நேசிக்கிறார்களோ அஹப்பஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். வமன் அபகலஹும், யார் அந்த தோழர்களை வெறுக்கிறார்களோ அபகலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப சஹாபாக்களை நேசிப்பது என்பது ஈமானுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அவர்களை வெறுப்பது, அவர்களுடைய குறைகளை மக்களிடத்தில் போட்டு உடைத்து சொல்வது, அவர்களை கேவலப்படுத்துவது, அல்லாஹும் ரசூலும் எந்த மதிப்பீட்டிலே வைத்தார்களோ அந்த மதிப்பீட்டிலிருந்து குறைத்து மக்களிடத்தில் ஒப்படைப்பது நிஃபாக்கினுடைய அடையாளம். அன்பிற்குரிய சகோதரர்களை, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நிலையில் இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஹலால் ஹராம் என்ற அந்த விஷயத்தில் மிகவும் பேணிக்கையாக இருந்து வாழ்ந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஹாதிம் அடிமை உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பசி, அதை சாப்பிட்டான். இயற்கையிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பணியாளர், அந்த அடிமை பொருளை எந்த பொருளை கொண்டு வந்தாலும் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை சாப்பிட்டுட்டு கேட்கிறாங்க, தோழரே இந்த உணவை எங்கிருந்து கொண்டு வந்தாய், எப்படி கொண்டு வந்தாய், எவ்வளவு கொடுத்து வாங்கினாய் என்று கேட்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, நான் அறியாமை காலத்தில் ஒரு காலத்தில் குறி பார்ப்பவனாக இருந்தேன். குறி சொல்லக்கூடியவனாக, நல்ல நாள் கெட்ட நாள், திருமணம் இந்த நாளில் வச்சுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு குறி சொல்லக்கூடிய குறிகாரனாக நான் இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே அதை பற்றி எந்த ஒரு நாலேஜ் எனக்கு இல்லை, சும்மா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா குறிகாரன் என்ற பெயர்ல அதுல ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், நம்பிட்டான். ஆனா அந்த விஷயம் அவனுக்கு உண்மையாகவே அமைந்து விட்டது. நான் எதை குறிப்பார்த்து சொன்னேனோ அந்த விஷயம் அவனுடைய வாழ்க்கையில நடந்து முடிந்தன. அவன் எனக்கு உணவாக இந்த உணவு நான் உங்களுக்கு கொடுத்தேனே, அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அவன் எந்த உணவு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தானோ அதை தான் நான் உங்களுக்கு இப்ப என்ன செஞ்ச கொடுத்தேன், அதை தான் நீங்க சாப்பிட்டீங்க. அபூபக்கர் அவனுக்கு எழுந்த அந்த கோபம் அவர்களிடத்துல அப்படியே அது பீரிட்டு எழுந்து, என்ன காரியம் செய்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய விரல்களால தொண்டைக்குள்ள அப்படியே விட்டு அப்படியே அதை அவர்கள் கக்கி வாந்திகளாக எடுத்து வெளியெடுக்கிறார்கள். என்றால் எந்த அளவிற்கு ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு என்ன வசனம் அப்படி தோன்றியது என்றால், யா யுஹன்னாஸ், மக்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, தூய்மையான ஹலாலான உணவை பூமியிலே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களே என்று அழைத்து சொல்கிறானே, இந்த வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே அப்படியே ஒன்றரை கலந்து அதனுடைய பிரதிபலிப்பாக அந்த உணவை குறிப்பார்த்து சொல்லப்பட்டவனுடைய அந்த முஷ்ரிக்கினுடைய உணவை அவர்கள் தங்களுடைய வாய்களால் அதை கை விரல்களை உள்ளே விட்டு வெளியெடுத்து கக்குகிறார்கள். என்றால் எந்த அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உணவு விஷயத்திலே, ஹலால் ஹராம் போன்ற விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையோடு இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை உரசி பாருங்கள். ஹராமான காரியங்கள் எது இருக்கிறதோ அதிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் இது ஹராமா ஹலாலா என்று ஒன்று வரும்போது ஹராம் என்று தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் அந்த ஹராமை ஹலாலாக எப்படி ஆக்கலாம் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலம் இந்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள், யத்தின் நாசு ஸமான், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும். ஒரு முன்னறிவிப்பு, லா யுபாலி அல் மர்உ மா உஹித அம்மினல் ஹலாலி அம்மினல் ஹராம். ஒரு மனிதர் அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியத்தில் இது ஹலாலா அல்லது ஹராமா என்று பொறுப்பெடுக்காத ஒரு காலம் பிற்காலத்தில் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த காலம் இந்த காலம்தான் என்று சொல்லும் அளவிற்கு ஹராம் ஹலாலை பொறுப்பெடுக்காத சமூகமாக வாழ்கிறோம். என்றால் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருந்த அந்த இறையச்சம், அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த மாற்றம், இதுதான் முன்மாதிரி முஸ்லிம். இதுதான் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களை, அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்தவர்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி படித்து சிந்திக்க வேண்டும். வெறுமனே கதையை கேட்பதற்கு அல்ல, அவர்களுடைய வரலாறு படிப்பினை பெறுவதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் தவறுதல் ஏற்பட்டால் அவர்களுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அந்த தவறிலிருந்து விடுதலை பெற்று அவர்களைப் போல நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை நம்மிடத்திலே ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய, சஹாபாக்களை அதிகம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் இதன் மூலமாக ஒவ்வொரு
ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி முஸ்லிம்கள் தான் சஹாபாக்கள். இவர்களுக்கு சமமாக யாரும் வர முடியாது. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தார்கள். அவர்களுடைய பாசறையிலே வளர்த்தார்கள். பாதுகாப்பான வளையத்திற்குள்ளே அவர்களை அமர்த்தி செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் சஹாபாக்கள். இதன் மூலமாக முன்மாதிரி முஸ்லிம்களாக நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த சஹாபாக்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஈமானுடைய உறுதி நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல் மூமினுல் கவியு கைரும் அஹப்பு மினல் மூமினில் லைஃப். பலஹீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமுள்ளவனாகவும் விருப்பமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட பலமுள்ள ஈமானை சுமந்த மூமினாக முஸ்லிம்களுக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இப்படிப்பட்ட முன்மாதிரிகளை எடுத்து நாமும் பிற சமூகத்திற்கு முன்மாதிரி முஸ்லிம்களாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய நேரம் இத்தோடு நிறைவு செய்து முடிவடைந்து விட்டதால் இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.